கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். சங்கீதக்காரர் கர்த்தருடைய நன்மையை விரிவாகச் சொல்லுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் துதிக்க வேண்டும். கர்த்தர் நன்மை செய்கிறவர், இது அவருடைய சுபாவம். நல்லவராகிய கர்த்தர் பெரியவராகவும் இருக்கிறார். அவர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவராகவும் இருக்கிறார். சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றி சொல்லும்போது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ வியாபகர். கர்த்தரை காலத்தால் கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. கர்த்தர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். கர்த்தருடைய வல்லமையும் பெரியது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்கிறார். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய கிரியைகள் பூமியில் மாத்திரமே நடைபெறும் என்று அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்த முடியாது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். தேவனுடைய சர்வ வல்லமைக்கு சங்கீதக்காரர் இங்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். கர்த்தருக்கு இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளது. இயற்கையின் வல்லமைகள் எல்லாம் தேவனுடைய மகத்துவத்திற்கு சாட்சி கொடுக்கிறது. அவையெல்லாம் தேவனிடமிருந்தே தங்கள் வல்லமைகளை பெற்றுக்கொண்டன. அவை தங்கள் வல்லமைக்காக தேவனையே சார்ந்திருக்கின்றன. இயற்கையில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களையும் தேவனே தம்முடைய தெய்வீக ஆலோசனையில் திட்டமிட்டிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாகவே இயற்கை இயங்குகிறது. கர்த்தர் தமது வல்லமையினால் இயற்கையின் பிரமாணங்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் தமது வல்லமையினால் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிறார். அவர் மழையுடன் மின்னலையும் உண்டாக்குகிறார். கர்த்தர் காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். இந்த பூமியின் மீது சூரியனின் உஷ்ணம் படும்போது பூமியில் உள்ள தண்ணீர் ஆவியாகி மேலே செல்கிறது. இது சூரியனின் தனிப்பட்ட வல்லமை அல்ல, இதுவும் தேவனுடைய வல்லமையே. சூரியன் தன்னுடைய சக்தியை கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறது. பூமியில் இருந்து மேகங்கள் மேலே எழும்பி வானத்திற்கு போவதும் வானத்தில் உள்ள மேகங்கள் பூமிக்கு மழையாக திரும்பி வருவதும் தேவனுடைய வல்லமையினால் நடைபெறுகிற செயல். பூமியில் மழை பெய்யும் போது பூமி அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தாவரங்கள் வளர்கிறது. பூமி பசுமையாய் இருக்கிறது. கனி விருட்சங்கள் தங்கள் கனிகளை தருகிறது. தானிய பயிர்கள் அறுவடையை தருகிறது. கர்த்தரே மழையுடன் மின்னலை உண்டாக்குகிறவர். கர்த்தர் வானத்தில் உள்ள மேகத்தை குலுக்குகிறார். அப்போது அதில் உள்ள மேகம் மழையாக கீழே பொழிகிறது. நெருப்பும் தண்ணீரும் மனுஷருடைய ஜீவாதாரத்திற்கு தேவையானவை. இதையும் கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். நமக்கு சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று வேண்டும். காற்று எங்கிருந்து வருகிறது என்றோ அது எங்கே போகிறது என்றோ நமக்கு தெரியாது. கர்த்தர் தமது பண்டசாலைகளில் இருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் காற்று வீசுகிறது. காற்றின் அளவையும் அதன் வேகத்தையும் கர்த்தரே தீர்மானிக்கிறார்.